இப்போ இருக்க இளைய தலைமுறை பசங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த லவ்வுங்கிற பிரச்சனையில வந்து நிறைய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிடுதாங்க. அதில வந்து பார்த்திங்கன்னா, பசங்க வந்து பொண்ணுங்கள ஏமாத்துறாங்க, பொண்ணுங்க வந்து பசங்கள ஏமாத்துறாங்க இந்த மாரி இருக்குது. அப்படியே சில பேர் உண்மையா இருந்தாலும் வீட்ல ஒத்துக்கிட மாட்டேங்காங்க. அப்படியே சில பேர் உண்மையா இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒர்க் லைஃப்ல ப்ளஸ் வந்து படிப்பில கான்சன்ட்ரேஷன் பண்ணாம 2 இதுலயும் மிஸ் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், லவ் பண்ணுறது வந்து தப்புங்கிறத நான் சொல்லல. ஆனா அது எப்போ பண்ணணும், எந்த ஸ்டேஜில பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து சினிமாவ பார்த்தா வந்து ரொம்ப இந்த மாரி கெட்டு போறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க லைஃப்ல வந்து முதல்ல வந்து ஒருத்தங்க பசங்களோ, பொண்ணுங்களோ உங்கள அப்ரோச் பண்றாங்களா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டா இருந்துக்கிடுவோம். நம்ம லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்து நல்ல பொறுப்பா வந்து அந்த ஸ்டேஜில வந்து நம்ம வந்து நீங்களும் யாரையும் மேரேஜ் பண்ணலாம், நானும் யாரையும் மேரேஜ் பண்ணாலும் நம்ம அந்த டயத்துல மேரேஜ் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற மாரி ஒரு பொறுப்பு வந்து பசங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேரேஜ் பண்ண பிறகு நீங்க மனசுல தேக்கி வச்ச ஆசைகள், லவ் எல்லாம் மேரேஜ் பண்ண பிறகு நீங்க பண்ணுங்க. அது முன்னாடியே பண்ணீங்கன்னா, உங்களோட ஒர்க் லைஃபு ப்ளஸ் வந்து உங்க படிப்பு வந்து ரொம்ப கெட்டு போகும். ஆனா நீங்க முன்னாடியே வந்து ஒரு ஃப்ரெண்டு மாரி இருந்துட்டு, அடுத்து அந்த டயத்துல அவங்க உங்களுக்கு அவைலபிளா இருந்தாங்கன்னா, அந்த டைம்ல மேரேஜ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து நீங்க லவ் பண்ணீங்கன்னா, உங்கள யாரும் கேட்க மாட்டாங்க. ஃபேமிலிலயும் ஒத்துக்கிடுவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நெறையா பொறுப்பு வரும், மெச்சூரிட்டி வரும், ஒரு ஏஜும் வந்து கடந்துரும். அப்போ நல்லா உங்களுக்கு அனுபவமும் நல்லா இருக்கும். அந்த லவ் லைஃப்லயும் வந்து உங்களுக்கு பிரிதல் அந்த மாரி வராது. அடுத்து மத்தவங்க உங்கள ஏமாத்துறது, பசங்க பொண்ணுங்களோ யாராவது ஒருத்தங்க மாத்தி மாத்தி ஏமாத்துறது தவிர்க்கப்படும். போலியான ஆட்கள் வந்து தவிர்க்கப்படும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல வந்து லவ் முக்கியமா? கேரியர் முக்கியமானா, முதல்ல கேரியர் தான் முக்கியம். நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு போகணும், நல்ல நிலைமைக்கு போயிட்டு, ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்டா பேசிக்கலாம். அவங்க அவைலபிளா இருந்தாங்கன்னா மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா வேறு யாராவது பொறுப்பா ஒரு வேலையில இருக்காங்கன்னா, அவங்க கண்டிப்பாக வந்து நல்ல மெச்சூரிட்டியோடு இருப்பாங்க. அவங்க உங்கள நல்லா பார்த்துக்குவாங்க. நம்ம லைஃப்பில வந்து முன்னாடியே வந்து நம்ம மேரேஜ் பண்ணக்கூடிய ஆள வந்து நம்ம தேடணுங்கிற அவசியம் என்றைக்குமே இல்ல. இதில நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனா எப்போ பண்ணுறோம், எந்த ஸ்டேஜில பண்ணுறோம், எந்த டைமிங்கில பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க லைஃப்ல வந்து நல்ல கேரியர்ல வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து நீங்க மேரேஜ் பண்ணிட்டு, அந்த லவ்ங்கிறத வந்து நீங்க வந்து பண்ணீங்கன்னா, உங்க மேரேஜ் லைஃபும் நல்லாயிருக்கும், உங்க கேரியரும் நல்லாயிருக்கும். ஏன்னா லைஃப்ல வந்து காசுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். காசு முக்கியங்கிறத விட வந்து ஒரு வேலையில நம்ம இருக்கும்போது தான் நல்ல பொறுப்பு வரும், நல்ல அனுபவம் வரும். அப்போ தான் அந்த லைஃப்பையே வந்து நல்லா கொண்டு போக முடியும். ஆனா நெறைய பசங்க இந்த லவ்வுங்கிற பேர்ல வந்து ரொம்ப படிப்பு, வேலை இதெல்லாம் வந்து கெட்டு போயிருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து போடணும்னு நெனச்சேன். நான் சொன்னதில உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நம்ம வேறு என்ன டாப்பிக்க பத்தி பேசணும் அப்படிங்கிறதையும் நீங்க சொன்னீங்கன்னா, நான் அத பத்தி பேசுறேன் உங்களுக்கு. ஃபைனலா என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒருத்தங்ககிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்டா பழகுங்க. பழகிட்டு அவங்களையும் மேரேஜ் பண்ணணும்னு கண்டிப்பா நெனைக்காதீங்க. அவங்க மேரேஜ் பண்ற டயத்துல அவங்க அவைலபிளா இருந்தாங்கன்னா மேரேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா வேற யாரையாவது பண்ணிக்கோங்க. இது வந்து உங்க லைஃப்க்கு வந்து ரொம்ப நல்லது. அதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். இதனால வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பு வரும், மெச்சூரிட்டி வரும், லைஃப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இத பத்தி ஒரு சின்ன கண்டென்ட்டா போடணும்னு நெனச்சேன். அத பத்தி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப தான் புதுசா போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.